ஹாய் நீட் கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் 3 கூடிய ஆன்சர் ரைட். கொஷின் நம்பர் 47. What is the maximum number of electron that can be associated with the following set of quantum numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் என்னோட வேல்யூ 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் L1 M-1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எம்மோட வேல்யூ -1 அப்படின்னாலே அது என்ன பண்ணுது, ஒரு ஆர்பிட்டாலாக குறிக்குது. எம்ன்றது ஆல்வேஸ் இஸ் எம் வேல்யூ கிவ்ஸ் அ நேச்சர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்பிட்டால்ஸ். ஸோ அப்போ M-1 அது ஒரு ஆர்பிட்டால் அப்படின்னு அர்த்தம், அதோட வேல்யூ -1. ஸோ அப்போ ஒரு ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்னால மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் வைக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 2 ரைட். ஸோ அப்போ உதாரணத்துக்கு L = 1 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும், L = 1 அப்படின்றது பி ஆர்பிட்டால். ஸோ பி ஆர்பிட்டால் நமக்கு 3 ஷெல்ஸ் வரும், 3 பி சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால் வரும். ஸோ அதுக்கு -1, இதுக்கு 0, இதுக்கு 1. ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் அ -1. அப்போ இதில் நம்மளால் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும், 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 2 ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The outer electronic configuration of gadolinium கேட்டிருக்காங்க. அட்டாமிக் நம்பர் இஸ் 64. ஸோ இதுக்கு நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சால் தான் ஆன்சர் எழுத முடியும். ஸோ ஆன்சர் இஸ் பி 4f7 5d1 and 6s2 ரைட். ப்ரிஃபரன்ஷியலி 4f7 நமக்கு ஏன் வருதுன்னா ஹாஃப் ஃபில்டு இட் இஸ் ஸ்டேபிள் ரைட். இங்கே S2 கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் அப்படின்னா வருது. நம்ம டிஏ கம்ப்ளீட்டாவோ ஹாஃபாவோ ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா 4 நமக்கு முன்னாடி இருந்ததுனால 4 நமக்கு என்ன ஆயிரும், ஹாஃப் ஃபில் ஆயிரும் அக்கார்டிங் டு அ ஹாஃப் ஆஃப் பிரின்சிபல் ரைட். ஸோ இந்த கொஷினை ஜென்ரலாகவே கெடோலினியம் எலக்ட்ரானிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் எழுத முடியும், ஏன்னா எல்லாமே நம்ம கரெக்ட் அப்படின்ற மாதிரி தெரியும் ரைட். பட் ஏன் இதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்னா, இதில் தான் நமக்கு ஃபேவரபுளாக என்ன இருக்குது, எஃப்ல ஹாஃப் ஃபீல்டு வருது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்ன ஆகும், ஸ்டேபிளாக இருக்கும் ரைட். ஸோ இதை மட்டும் நம்ம ரீசனாக இங்கே எடுத்துக்கலாம், ஹாஃப் ஃபீல்டு வரதுனால. மற்றதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகணும். அப்போ சார் ஏன் சார் மற்ற எலக்ட்ரான்ஸும் கம்ப்ளீட்டாகவே, இப்போ உதாரணத்துக்கு 4f7க்கு பதிலாக டியில் இருக்க ஒரு எலக்ட்ரான் எஸ்ல இருக்க சேர்த்துனாங்களாம் 4f10ன்னு வந்திருக்கலாமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. வி கேன் ஷிஃப்ட். அது எப்படி சார் 4f ஃபில் ஆகாமல் எப்படி 5d போகுது, நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வரும் ரைட்டா. ஸோ இந்த 4f 5d 6sலாம் எனர்ஜிக்கலி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் கேன் ஈஸிலி ஜம்ப் ஃப்ரம் ஒன் ஆர்பிட்டால் டு அனதர் ஆர்பிட்டால். ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போதே நமக்கு ஃபேவரபுளான கான்ஃபிகரேஷன் இதில் மட்டும் தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அந்த எஃப் பிளாக் ஆல்வேஸ் காம்ப்ளிகேட்டட் ரைட்டா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு படிப்பீங்க இல்லையா, டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட். ஸோ அதில் டீட்டெயிலாக படிப்பீங்க ஏன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது அப்படின்றது ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ சப்ஷெல் வித் L that is equal to 3 and N equal to 4. அப்போ N equal to 4, L equal to 3 என்ன வரும், L equal to 0 1 2 3. அப்போ S P and D F அப்படின்னு வருது ரைட்டா. ஸோ அப்போ F நமக்கு வருது 3னா, அப்போ 4f. ஸோ இந்த சப்ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எஃப்ல நம்ம என்னால் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும், 14 எலக்ட்ரான்ஸ் வைக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 14 ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த கரெக்ட் செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ருபீடியம் ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ருபீடியம் Z = 37 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ருபீடியம் 37 நான் வரிசை எழுதுறதுக்கு போல நான் ஈஸியாக எப்படி வச்சுக்கலாம்னா, ருபீடியம் இஸ் அ S பிளாக் S1 எலமெண்ட். அதாவது அதோடைய கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா NS1 வரும். ஏன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ எனக்கு S பிளாக் தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறேன், டேரெக்டாகவே இதோடைய கான்ஃபிகரேஷன் NS1 எழுதிக்கிறேன். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கும், S1ல இருக்கும். ஸோ அந்த என்னோடைய வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், லித்தியம் எழுதுங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஸோ ருபீடியம் கொடுத்துருக்காங்க, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ, இது ஃபிஃப்த் ரோ. அப்போ N வேல்யூ 5. ஸோ கான்ஃபிகரேஷன் 5s1. ஸோ இதை கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொன்று அந்த 37 எலக்ட்ரானையும் வரிசையாக நீங்கள் என்ன பண்ணணும், 1sலேருந்து ஃபில் பண்ணணும். அதாவது 1s2 2s2 2p6 3s2 இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம எலமெண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு அதோடைய பீரியட், அதோடைய குரூப் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லிடலாம். அப்போ 5s1 இதுதான் எனக்கு தெரிஞ்சு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் 5s1. ஸோ என்னோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 5 வர மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் எஸ்ன்றப்ப நமக்கு என்ன ஆயிரும், எல் வேல்யூ 0, ஏன்னா அதுதான் எஸ் கொடுக்கும். அப்போ அதுக்கு எம்எல் வேல்யூ என்ன வந்துடும், 0 வந்துடும் ரைட். அண்ட் ஸ்பின் வேல்யூ ப்ளஸ் ஆஃப். அப்போ பாருங்கள் 500 ப்ளஸ் ஆஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ரைட்டா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் வேல்யூ 5, எல்லோட வேல்யூ என்ன வரும் நமக்கு எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் 0 = S, 1 = P அண்ட் 2 = D. அப்போ 0 வரணும். அண்ட் 0க்கு எம்எல் வேல்யூ என்ன வரும், எம்எல் வேல்யூக்கு ஃபார்முலானா இங்கே நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளம் இதில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் குவாண்டம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான். எம்எல் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு -L2 + L வேல்யூ. அப்போ 0 to 0 ஒரு வேல்யூ தான் 0. அப்போ நமக்கு என்ன ஆயிரும், அதே 0. அண்ட் ஸ்பின் வேல்யூ ப்ளஸ் ஆஃப். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட் ஆன்சர் ரைட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், the orbital angular momentum of a p electron கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 இன்ட்டு ஹெச் பை 2π. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், எல் வேல்யூ என்னது, பி ஆர்பிட்டால்னா எல் ஈக்குவல் டு 0, எது ஃபார் பி ஆர்பிட்டால், சாரி எல் ஈக்குவல் டு 0 பண்ணால் சரி, எல் ஈக்குவல் டு 1 ஏதோ ஒரு ஃப்ளோவில் போட்டாச்சு, ரைட். ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 1, அப்போ நமக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2, சாரி 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு ஹெச் பை 2π. அப்போ நமக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஹெச் பை 2π. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள், இல்லை இல்லையா. ஸோ அப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம், நம்ம 2வை நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்போ ரூட் 2 இன்ட்டு ஹெச் டிவைடட் பை 2 எப்படி எழுதிக்கலாமா, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வருது, ஹெச் பை ரூட் 2π அப்படின்னு வருது. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர், ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the total number of atomic orbitals in the fourth energy level of an atom அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, atomic orbital, so number of electrons in cell கேட்டாங்கன்னா, number of electron in cells அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுதுவோம் 2n² அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதே நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா n². ஸோ ஃபோர்த் ஆர்பிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வரும், ஃபோர்த் ஆர்பிட்டில் 4² வரும். அப்போ ஈக்குவல் டு 16 ஆர்பிட்டால் பாசிபிள், ரைட்டா. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 16, ரைட். எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ லிட்டரலாக நம்ம பார்த்தோன்னா n ஈக்குவல் டு 4க்கு நம்ம என்ன பண்ணலாம், எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2 3ன்னு எழுதலாம். 0ல் ஒரு ஆர்பிட்டால், அதாவது SPDF வருது, எஸ்ஸில் 1, பியில் 3 அண்ட் இதில் 5, இதில் 7 வரும். ஸோ அப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 1 + 3 + 5 + 7 10 15. ஸோ ஆன்சர் என்ன வரும், நமக்கு 16 வரும். ஸோ இது நான் உங்களுக்கு கிராஸ் செக்கும் பண்ணி காட்டிட்டேன். அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2n² உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, n² அப்படின்னு போட்டுக்கோங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் n ஈக்குவல் டு 6 the correct sequence for filling of electron will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 6 இருக்கும்போது ஃபில்லிங் சீக்வன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் செக் பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ எண்ணுக்கு அப்புறம் என்ன வந்துடும் நமக்கு, எஃப் அடுத்து டி அடுத்து பி. ஸோ இந்த ஆர்டர் தான் வரும், ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதான் ஜென்ரல் ஆர்டர் ஃபாலோ ஆகும். அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ ஆஃப் ஆஃப் பிரின்சிபல், ஆர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா n+l ரூல் போட்டுக்கலாம். இப்போ n+l ரூல் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து n வந்து 6 கொடுத்துட்டான். அப்போ 6 + 0 நமக்கு என்ன ஆயிரும், 6 வந்துடும். அடுத்து n-2f அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆயிரும், 4 + 3 இதுக்கு என்ன வந்துடும், நமக்கு 7 வந்துடும். அண்ட் n-1d அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 5 + d/2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நான் இதுக்கு நேரம் 5 + 2 இதுக்கும் 7 வரும். அண்ட் np அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன ஆயிரும், 6 + 1 7 வரும். ஸோ இது n+l ரூல் போட்டிருக்கேன்ப்பா, அதாவது இதோடைய n வேல்யூ ப்ளஸ் எல் வேல்யூ, ரைட்டா. ஸோ அப்போ n வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 6 - 2 இங்கே என்ன வந்துடும், நமக்கு 4 வந்துடும். எஃபோட எல் வேல்யூ என்னது 3. அப்போ 4 + 3ன்னு போட்டாச்சு. அதை ஆட் பண்ணால் 7. கீழே எழுதிக்கலாம் ஆட் பண்ண வேல்யூ, டிவைட் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஆட் பண்ண வேல்யூ எழுதிருக்கேன். ஸோ அப்போ லோயர் எனர்ஜி தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் 6. இப்போ இந்த 3லையுமே 7 இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஹையர் எனர்ஜி. அப்போ இதுக்கு 6 இருக்குது, இதுதான் ஹையர் எனர்ஜி. அது கீழே யார் வரா, 5, அது கீழே 4 வரா. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் போட்டுக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் n+l ரூல் ஆர் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், ரைட்டா. ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் டயக்ராம் வரைஞ்சி செக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு n+l ரூல் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் n+l வேல்யூ கண்டுபிடிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா. ஸோ இதுக்கு வேல்யூ நான் இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள், இதுதான் இருக்கே லோயர், இதை ஃபஸ்ட் எழுதிடலாம். 3மே 7 வரும்போது என்ன பண்ணிக்கணும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கம்மியாக இருக்கிறதா ஃப்ரண்ட்டில் வரும். அப்போ இதுக்கு 4 இதுதான் வரும், அடுத்து 5, அடுத்து 6. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ சப்ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் டிட்டர்மைன்டு பை த ஃபாலோயிங். சப்ஷெல்லுக்குரிய ஃபார்முலா கேட்டிருக்காங்க, டேரக்ட் கொஸ்டின். அப்போ ஃபார்முலா என்னது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் இஸ் ஈக்குவல் டு சப்ஷெல். ஃபார்முலா என்னதுப்பா, 2 × 2l + 1. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே இல்லை. ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கன்னா வரும் நமக்கு 4l + 2 வரும். ஸோ 4l + 2 இருக்கா, இங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர், ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிருன்னா
ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே 4l + 2 வந்துடும் கிராஸ் செக். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் பெர்மிசபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ இது நாட் பெர்மிசபிள். இப்போ n = 5 அப்படின்னா l = 3 பாசிபிள் அண்ட் m = 0 ஆல்சோ பாசிபிள். ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் எப்பவுமே இந்த எஸ்ஸை பார்க்கவே தேவையில்லப்பா, எல்லாத்துலேயுமே எஸ் பாசிபிள் தான். n = 3னா l = 2 பாசிபிள் ரைட்டா. ஆனால் m = -3 வராது. ஏன்னா l = 2னா ml வேல்யூ நமக்கு எப்படி வரும், -2 to +2 தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், -2 -1 0 1 2 வரும். இதில் 3ஏ கிடையாது. அப்போ பி தான் என்னது நமக்கு நாட் பாசிபிள். இருந்தாலும் மற்ற செக் பண்ணலாம். அப்போ இங்கே 3னா இங்கே 2 வரலாம், ஏன்னா ஒரு நம்பர் கம்மியாக வரணும் இல்லையா, 2 வரலாம், ஈக்குவலாக தான் வரக்கூடாது. அண்ட் 2னா -2 பாசிபிள், இங்கே ஆல்ரெடி எழுதிட்டேன், 2க்கு என்னது -2 பாசிபிள். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ பி தான் என்னது ராங் ஆன்சர். அண்ட் n = 4 இருந்துச்சுன்னா l = 0 வரலாம், m = 0 வரலாம், s 1/2 வரலாம். ஸோ பி தான் நமக்கு இங்கே ராங் ஆன்சர். ஸோ அப்போ குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அகைன் இங்கே இன்னொரு ரிமைண்டர் கொடுக்குறேன். ஒவ்வொன்றுக்கும் எல் கண்டுபிடிக்கணும் என்னது 0 to n-1 இதுதான் ஃபார்முலா. என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அண்ட் எம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன எழுதணும், -l to +l. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் 2 வேல்யூ தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப். ஒன்று ப்ளஸ் ஆஃப் இருக்கலாம், இல்லை மைனஸ் ஆஃப் இருக்கலாம் ரைட். இந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சு நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாஸை. 56. Consider the following set of quantum numbers. Which are the following is not possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு 0 பாசிபிள், எம்மும் 0 பாசிபிள், இதுவும் பாசிபிள். ஸோ 1 பாசிபிள். 2க்கு பார்த்தீங்கன்னா n வேல்யூ 2னா l வேல்யூ நமக்கு என்ன வரணும், l that is equal to 0 to n-1. அப்போ n வேல்யூ 2னா l வேல்யூ நமக்கு என்ன வரும், 0 1 தான் வரணும், 2 வராது. ஏன்னா n-1 வரைக்கும் தான், n 2, அப்போ n-1னா 1. ஸோ 1 வரைக்கும் தான் வரும். ஸோ அப்போ 2 நமக்கு வராது, இது நாட் பாசிபிள். அடுத்து பாருங்கள் 4 வந்தால் 3 வரலாம், 3 வந்துச்சுன்னா அதில் -2 வரலாம், இது பாசிபிள் ரைட். அடுத்து 4 பாருங்கள் 1 வந்தால் 0 வரலாம், ஆனால் m-1 வராது. ஏன்னா l = 0 அப்படின்னா ml that is equal to வரும் -0 to +0 which is give only one value என்னது 0. ஸோ அப்போ இங்கே -1 வராது. ஸோ இது வராது. 5th ஒன் பாருங்கள் n = 3 வந்துச்சுன்னா ஓகே வரலாம். l = 2 அலவுடு தான், ஏன்னா n-1 வருது. ஆனால் m பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, 3 வராது. ஏன்னா -l to +l தான் போடுவோம். அப்போ -2 to +2 தான் வரணும். ஸோ அப்போ 3யும் வராது, இதுவும் பாசிபிள். அப்போ இது 2 4 5 இந்த 3 பாசிபிள். எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது, 2 4 and 5 ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the orientation of an atomic orbital is governed by அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது, இட் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். டேரெக்டாக தியரி கொஸ்டின் வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். ஏன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவோம், ஆர்பிட்டால்ஸோடைய ஓரியன்டேஷன் எந்த சைடில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா ஒய் ஆக்சிஸில் இருக்கா அப்படின்றத சொல்லும். சரியாப்பா ரைட்டா. ஸோ இது தியரிட்டிக்கலாக நம்ம படிச்சிருப்போம். அண்ட் ஏன் எப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கிளாஸஸில் நம்ம கொடுத்துருப்போம், உங்களுக்கு தெரியும் ரைட். அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணும், எக்ஸ் ஆர்பிட்டாலாக அதாவது ஆக்சிஸ் அதாவது ஓரியன்டேஷனாக நமக்கு சொல்லும் ரைட்டா. அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் ஆன்சர். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒன், the following quantum numbers are possible for how many orbital அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் பாருங்கள் இங்கே m வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா +2ன்னு கொடுத்துட்டான். m வேல்யூ ஒரு வேல்யூ வந்துட்டாலே அது இட் டினோட்ஸ் ஒன்லி 1 ஆர்பிட்டால். ஸோ அப்போ இந்த வேல்யூ எத்தனை ஆர்பிட்டாலுக்கு வரும், இந்த குவாண்டம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் வரும். ஆன்சர் 1 ரைட்டாப்பா. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் ரைட். நான் ஒவ்வொரு m வேல்யூ ஒரு ஆர்பிட்டால் டினோட் பண்ணுவோம். இங்கே m வேல்யூ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ இட் டினோட் ஒன்லி 1 ஆர்பிட்டால். ஸோ அதுதான் ஹவு மெனின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், for which are the following set of 4 quantum numbers an electron will have highest energy கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் எனர்ஜி ரொம்ப ஈஸிப்பா, இந்த n+l மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அப்போ n+l கவனிங்க. ஆப்ஷன் ஏக்கு பார்த்தீங்கன்னா 3 + 2 that is equal to 5, பிக்கு பார்த்தீங்கன்னா 4 + 2 that is equal to 6, அண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 4 + 1 that is equal to 5, அண்ட் டிக்கு பார்த்தீங்கன்னா 5 + 0 that is equal to 5. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல 4 + 2 = 6 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் பி. இதுக்கு தான் ஆகும் எனர்ஜி ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா n+l வேல்யூ ஹையஸ்ட்டாக இருந்தால் எனர்ஜியும் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கால்சியம் கேட்டிருக்காங்க. ஸோ கால்சியத்தோடைய அட்டாமிக் நம்பர் 20. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 அடுத்து 4s2 மொத்தம் 20 வருதா, இப்படி எழுதலாம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இது எதோடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 18.
ஸோ அட்டாமிக் நம்பர் 18 யார்? ஆர்கான். ஸோ ஆர்கான் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல 4s2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அதாவது இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆர்கான் எழுதிட்டிங்கன்னா இது ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை டினோட் பண்ணுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன வருது? 2 எலக்ட்ரான் வருதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன். In a given atom, no two electrons can have the same value for all the 4 quantum numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This is called அப்படின்னு கேட்குறாங்க. டேரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. இந்த ரூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ யூனிக் குவாண்டம் நம்பர்ஸை பற்றி பேசுது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதுவும் டேரக்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஃபார் அசிமுதல் குவாண்டம் நம்பர் L equal to 3, the maximum number of electron will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ L equal to 3 and maximum number of electron கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 2 × 2L + 1 அப்படின்னு தெரியும். அப்போ எல்லோட வேல்யூ இங்கே என்னது? 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 × 2 3 + 1. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? 2 × 7. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 14 அப்படின்னு வரும். ஸோ இதில் எத்தனை எலக்ட்ரான் நமக்கு வரும்? 14 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வரும். ஸோ 3னா F ஆர்பிட்டால் தான். அதில் எத்தனை எலக்ட்ரான் வரும் நமக்கு? 14 எலக்ட்ரான். 7 ஆர்பிட்டால் இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் 2 எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும்? 14 எலக்ட்ரான் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The order of filling of electrons in the orbital of an atom will be. ஸோ இதுக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can go with the n+L ரூல். ஸோ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். எனக்கு ஆன்சர் இனிமேல் தெரியல, நான் ஸ்பாட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ அதில் 4 + 0 இல்லையாப்பா? ஸோ நமக்கு என்ன வரும்? 4 வரும். இங்கே 3 + 2 என்ன வந்துடும்? நமக்கு 5 வந்துடும். இங்கே 4 + 1 என்ன வந்துடும்? 5. இங்கே 5 + 0 5. இங்கே 4 + 2 6. ஸோ இந்த ஆர்டர் பாருங்களேன். 4s 3d 4p 5s 5d கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கலே லோயஸ்ட் n+L வேல்யூ இங்கே இருக்குது, ஹையஸ்ட் இங்கே வருது. ஸோ இந்த ஆர்டர் அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 3 கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 3க்குமே சேம் வேல்யூ தான். அப்போ என்ன பண்ணணும்? எதுக்கு லார்ஜஸ்ட் n வேல்யூவோ அது வந்து என்ன பண்ணணும்? நமக்கு ஹையர் எனர்ஜியில் இருக்கும். அப்போ ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 3 4 5 கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? n+L ரூல் போட்டுக்கலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன். The electronic configuration of copper கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன வரும்? 29 அட்டாமிக் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க காப்பருக்கு. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6. அடுத்து நமக்கு என்ன ஆகும்? 4s2 3d9. ஸோ இப்படி போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? நமக்கு 2 4 10 12 18 20 29 வந்துடும். பட் இது எக்ஸ்பெக்டடு. சரியா? பட் ஆக்சுவலாக என்ன இருக்கும்? இந்த எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகிட்டு கான்ஃபிகரேஷன் நமக்கு எப்படி மாறும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s1 வரும். ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டலாக இருக்கும். ஹாஃப் ஃபில்டாவோ கம்ப்ளீட்லி ஃபில்டாகவும் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ என்ன பண்ணிக்கும்? அது ஸ்டெபிலிட்டிக்காக எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை இங்கே நமக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The total number of electrons that can be accommodated in all the orbitals having a principal quantum number of 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2 இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்னது? 2n². அப்போ என்னோட வேல்யூ என்னது? n = 2. அப்போ என்ன ஆயிரும்? 2 × 2^2. அப்போ என்ன ஆயிரும்? 2 × 4 that is equal to 8. ஸோ இங்கே ஆன்சர் நமக்கு என்ன வரும்? குவாண்டம் நம்பர் ஓகே சாரி, வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணவே இல்லை. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2 இதோட நான் ஸ்டாப் பண்ணேன். ஆக்சுவலாக அசிமுதல் குவாண்டம் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசிமுதல் குவாண்டம் நம்பர் 1னா p ஆர்பிட்டால். அப்போ p ஆர்பிட்டாலில் நம்மளால் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? ஸோ மொத்தம் 3 பாக்ஸஸ். அப்போ 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? 2 × 2l + 1 போடணும். அண்ட் L = 1 போட்டு பாருங்கள். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 வரும். ஸோ ஆன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா 6. ரைட்டா? சாரி, அந்த கொஸ்டின் நம்ம வந்து நான் அப்படியே என்னோட நிப்பாட்டிட்டேன். ரைட், அகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின். An ion has 18 electrons in the outermost shell. It is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதில் 18 எலக்ட்ரான் வரும்னு பாருங்கள். ஸோ பொட்டாசியத்துக்கும் 18 எலக்ட்ரான் வரும். பட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் மட்டும் வரணும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் மட்டும் 18 எலக்ட்ரான் வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் ப்ளஸ் தான். ஏன் அப்படின்னா பாருங்கள், 1s2 2s2 2p6 3s2 3p6. ஸோ 3d10
4s1 இதுதான் காப்பருடைய கான்ஃபிகரேஷன். ப்ளஸ்னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். அப்போ நமக்கு இது மட்டும் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அவுட்டர் மோஸ்ட் செல்னா அந்த தேர்ட் செல் தான். ஸோ தேர்ட் செல்லில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள். 10, 16 ப்ளஸ் இது என்னது ஒரு 2 ஆயிடுச்சு, நமக்கு 18 ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக இதை கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 18 எலக்ட்ரான் வருது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 18 எலக்ட்ரான் வச்சிருக்குது. அவுட்டர் மோஸ்ட் செல்லில் மட்டும் 18 எலக்ட்ரான் வச்சிருக்குது யார்? காப்பர் ப்ளஸ் தான். ஸோ இது பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிடும். ரைட், நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிசிஎம் பண்ணாலும் வராது. ரைட்டா, சிசிஎம் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிவ் ஒன்லி 8 எலக்ட்ரான்ஸ். தோரியம் பண்ணாலும் நமக்கு என்ன வராது? தோரியம் ப்ளஸ் போட்டாலும் நமக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் வராது. ரைட், யூ கேன் செக் வித் இட். அடுத்து 67 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் N2+ அயான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p3. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? வேலன்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இது 2s2 அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 2p3. ஸோ அப்போ N2+னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. ரைட், ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? வி கேன் ரிமூவ் 2 எலக்ட்ரான். ஸோ ரிமைனிங் 1 எலக்ட்ரான் தான் நமக்கு இருக்கும். அப்போ இதோடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு எப்படி மாறும்? ஸோ 2 அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும், மிச்சம் 2 வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை? நமக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், the maximum number of electrons in a subshell is given by the expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் தான் திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகுது. சப்ஷெல்லோடைய ஃபார்முலானது 2 × 2l + 1. ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் 4l + 2. 4l + 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இட்ஸ் ரைட் ஆன்சர். ரைட், அண்ட் நெக்ஸ்ட்டு the number of spherical nodes in 3p orbital அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் நோட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு எல் வேல்யூ. ஸோ இதுக்கு எல் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். பியோடைய எல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லையா? எல் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ அப்போ ஒரே ஒரு நோடு தான் நமக்கு வரும். ரைட், ஸோ ஆன்சர் இஸ் 1. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் நோடுக்கு எல் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ரேடியல் நோடு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? n - l - 1. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கேட்டாங்கன்னா டோட்டல் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா n - 1 வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அப்போ ஸ்பெரிக்கல் நோட் கேட்டிருக்காங்க. அந்த 3pல எல் வேல்யூ என்ன வருது? நமக்கு 1 வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 தான் ஆன்சர். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் கிட்டத்தட்ட 3 டெஸ்ட்டு நம்ம இதில் டெஸ்ட் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 டெஸ்ட் எழுதிருக்கீங்க. 3 டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.